அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கிருபையினால புனிதமான சங்கையான ஒரு ஜமாதுல் ஆஹிர் மாதத்தை முதலாவது நாள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த முதலாவது நாள் இந்த மாதம் பூராவுமே பரக்கத்து பொருந்திய ஒரு மாதமாக ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வே அனைவர்களுக்கும் ரஹ்மானே ஆரோக்கியத்தையும் பரக்கத்தான வாழ்க்கையும் அமல் செய்யக்கூடிய நசீபையும் ஹஜ்ஜு உம்ரா செய்ய போகக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல விதமான முறையிலே போயிட்டு வரக்கூடிய ஒரு பரக்கத்தான வாழ்க்கை இந்த மாதத்தினுடைய எல்லா அமல் செய்யக்கூடிய பரக்கத்தான ஒரு மாதமாக அல்லாஹ்வே எங்களுக்கு நீ தந்தாகுவாயாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فلما وضعتها قالت ربي إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஏராளமான மக்கள் என்ன சொன்னாங்க, என்ன தலைப்புக்காக வேண்டி அவங்க கேள்வி கேட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. அதாவது குழந்தைகள் சொல்படி கேட்கக்கூடிய குழந்தைகளாக ஆவதற்கு, சாலிகான குழந்தைகளாக ஆவதற்கு, அவங்க நல்ல படிப்பதற்கு, நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கு, எல்லா கெட்ட செயலிருந்து பழகாமல் நல்ல ஒழுக்கமுள்ள சாலிகான பிள்ளைகளாக ஆகுவதற்குண்டான வழிமுறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகள்லாம் சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி அருள்புரிவாங்க. என்னன்னு சொன்னால், குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்த நமக்கு மிகப்பெரிய அமானிதம். அந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக இந்த காலகட்டத்திலே பார்த்து அவங்களுடைய எல்லா வாழ்க்கைக்குண்டான தீன் சம்பந்தமான உலக சம்பந்தமான அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பக்குவமான முறையிலே அவங்கள பேணி பாதுகாத்து ஒப்படைப்பது நம்ம மீது கடமையாக இருப்பதன் காரணமாகத்தான் ஏராளமான மக்கள் அந்த குழந்தைகளை அழகான முறையில் தாய் தந்தைகள் அவங்களுக்காக வேண்டிய வாழ்ந்து கொள்ளக்கூடியவரெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்காக வேண்டி என்ன செய்வது, கவலைப்படுவது, துவா செய்வது, எல்லாம் பேரண்ட்ஸுகள் அவங்களுக்காக வேண்டி காலையில் எழுச்சி ஓடுறது, ரெடியாகி ஸ்கூலுக்கு அனுப்புறது, மர்சாக்கு அனுப்புறது, அவங்களுக்காக வேண்டி என்னென்ன செய்யணுமோ அதுக்காக வேண்டிய சம்பாதிப்பது, குழந்தைகளுக்காக வேண்டியே நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டியே வாழக்கூடிய பெற்றோர்களாக நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சாலிகான வாழ்க்கையை ஆக்கி அருள்வானாக. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாவதற்கு நமது இமாம் பெருமக்கு எழுதின ஒரு சில கருத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அழகான முறையில் அவங்களுக்காக வேண்டி என்ன செய்வது, நம்முடைய தந்தைமார்கள், கணவன்மார்கள் அழகான ஹலாலான உணவை அவங்களுக்கு வழங்குவது. ஹலாலான முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் ஹலாலான உணவு. இதுதான் மிக முக்கியமானது. ஹலால் இல்லாமல் ஹராமு கொஞ்சம் கலந்துருச்சு, ஒரு வாய் சாப்பிட்டாங்க, ஒரு நேரம் உணவு உண்டாங்க, நமது குடும்பத்தார்கள் நமது குழந்தைகள் உண்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அமலெல்லாம் வீணாக போயிடும். துவா கபூலாகாது, ரஹ்மத்தான மலக்கு வராது. அவங்களுக்கு ஷைத்தானுடைய பலவிதமான பழக்க வழக்கங்கள் அவங்க பழகி விடுவாங்க, சொல்படி கேட்காதவங்களாக மாறி விடுவாங்க. எனவே தான் நமது முன்னோர்கள் இமாம் பெருமக்கள் அந்த ஹலாலானதே அவங்க சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஹோட்டல் போனாலும் சரி, ஒரு கறி வாங்க போனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, ஒரு பேங்கில் வேலை இருக்குதுன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. அது என்னமோ ஹராமா இருமான்னு பயந்துட்டு பேங்கில் வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு தவிர்த்து கொள்வாங்க. அப்போ லேட்டர் சீட் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹராமலே போகாத பெற்றோர்கள் பேணுதலான வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்துக்குவோம். அப்போ குறிப்பாக அந்த ஹலாலான உணவு யார் உண்ணவில்லையோ, அதை கண்ணு கருத்துமாக பெற்றோர்கள் கவனிக்கவில்லைன்னு சொன்னால் குழந்தையுடைய நிலை, குழந்தையுடைய வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கையாகத்தான் போய்விடும். அது எந்த சந்தேகம் இல்லை. நம்முடைய எந்த துவாவும் கபூலாகாது. எனவே குறிப்பாக ஹலாலான உணவை நம்ம
சம்பாதிக்க வேண்டும் கணவன்மாருடைய கட்டாயமாக இருக்குது. அடுத்தது நம்ம தாய்மார்கள் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி சாபம் விடக்கூடாது. கோபத்தில் நீ அப்படி போகுவ, நீ இப்படி போகுவ, நீ நாசமாக போகுவ, நீ நல்லாகுவியா, உருப்பிடுவியா அப்படின்னு கோபத்தில் குழந்தைகள்னு சொன்னாலே அவங்க எருக்கு மாறாக தான் செய்வாங்க, விளையாடுவாங்க, திமிரு செய்வாங்க, சேட்டை பண்ணுவாங்க. அப்போ அவங்களை எப்படி நம்ம சொல்லி நம்ம அவங்கள திருத்தி எடுக்கிறோமோ அப்படி நம்ம குழந்தையா இருக்கும் நம்மளும் அப்படித்தானே. நம்ம அப்படியே ஒன்றும் விளையாடாமல் சேட்டை பண்ணாமல் வளர்ந்தோமா இல்லையே. அப்போ அந்த குழந்தைங்கன்னு சொன்னால் அவங்க தன்மையை விளையாடுவது, சேட்டை பண்ணுவது, திமிரு பண்ணுவது எல்லாம் தான் இருக்கும். அப்போ அவங்கள நம்ம சபிக்காமல், கோபத்தில் திட்டாமல், சாவ விடாமல், கெட்ட வார்த்தையில் நம்ம பேசாமல் அப்படியே தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும். புகாரி இமாமெல்லாம் நம்மெல்லாம் அறிவோம். அவங்க எப்படி இவ்வளோ ஹதீஸ்களை 7000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து உலகத்துக்கு குர்ஆனுக்கு அடுத்தபடியாக புகாரி கிரந்தத்தை நம்மெல்லாம் ஆதாரத்தோட வாசிக்கிறோம், கேட்குறோம். எல்லா சஹாபாக்களும் பெருமக்களும் அறிவித்து கியாமத்தின வரையிலையும் அறிவித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை எப்படிலாம் அறிந்தோம்னு சொன்னால் புகாரி இமாம கண்ணு தெரியாதவங்க இருந்தாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது தன்னுடைய தாயினுடைய பிரார்த்தனையின் மூலமாக, சாபமிடாத நல்ல துவாவின் மூலமாக அந்த புகாரி இமாம அழகான ஒரு இமாமாக, உலகத்துக்கே மிகப்பெரிய புகாரி ஷரீஃபுடைய இமாமாக திகழ்ந்தார். காரணம் என்ன என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது தாயினுடைய ஒரு நல்ல ஒரு வார்த்தையின் மூலமாக, துவான் மூலமாக, சாபம் இடாதன் மூலமாக, நல்ல துவா செய்வதன் மூலமாக, நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை கற்றுக் கொடுத்ததன் காரணமாக, கவலையின் காரணமாக அவ்வளோ பெரிய இமாம்கள் தெரிந்தாங்க. எல்லா இமாம்களுடைய வரலாம் தாயுடைய துவா தான். அழகான அவங்களுடைய அந்த சாபமிடாத வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய காரணமாக தான் பெரும் இமாம்கள் அவங்க உலகத்துக்கு நமக்கெல்லாம் கிடைச்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட சாபமிடாத வார்த்தைகளை நம்ம தாய்மார்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்ம எல்லாம் அவங்களுக்கு அவனை நல்ல துவா செய்ய வேண்டும். குடும்பத்துக்காக வேண்டி, நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி, ரப்பானா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அய்யுன் வஜஅல்னா முத்தகீன இமாமா. பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய துவா ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இப்படி ஏராளமான துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாவெல்லாம் நம்ம படித்து பாடமாக்கி அந்த நம்முடைய சந்ததிகளை சாலிகான சந்ததிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அது மாதிரி நம்ம கவனிக்க வேண்டிய அந்த குழந்தைகளுக்கு சில வசனங்களை ஓதி நம்ம குடிக்கிற தண்ணியில் ஊற்றி வச்சு சொன்னால் 21 நாளைக்கு அவங்களுடைய எல்லா குணமும் நற்குணங்கள், நல்ல மெமரி பவரு, சொல்படி கேட்கக்கூடிய சாலிகான மக்கள், எந்த கெட்ட செயல்கள் செய்யாதவங்களாக, இன்னும் அவங்க பெரும் கெட்ட செயல்கள், கெட்ட நண்பர்கள் சொன்னால் கேட்காத எத்தனையோ பிள்ளைகள் அடாவடித்தனமாக காலேஜுக்கு போவாங்க, அது வேற மாதிரி போயிடுவாங்க. படிக்க போக மாட்டாங்க, படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி பள்ளிவாசலுக்கு தொழிலுக்கு வர மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே அவங்களுடைய பின்பற்றலே சைத்தான் பக்கமே போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம ஓதி கூடிய சில விஷயங்களை பார்க்கணும். ஒன்றாவது ஆல இம்ரான் சூறாவிலே 36வது வசனம். வலம்மா வதஅதஹா காலத் ரப்பி இன்னி வதஅதுஹா உன்சா வல்லாஹு அஅலம் பிமா வதஅது வலைஸ ذكر கல்லுன்சா وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. அவங்களுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்த தாய் அவங்க பிறந்த நேரத்திலே ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடி அழகான துவா செஞ்ச துவா தான் இந்த துவா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பத்தார்கள், ஆல இம்ரான் அவங்களுடைய குடும்பத்தார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பேரு தான் மரியம் சூரான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்பட்ட அந்த குர்ஆன், அந்த மரியம் சூரா. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் அவங்க துவா செஞ்ச அழகான ஷைத்தானிலிருந்து அந்த குழந்தை, நல்ல குழந்தை, அவருக்கு துவா செஞ்ச துவா தான் வைனி ஒய்துஹா பிக் வதுரியத்ஹா மின ஷைத்தான் ரஜீம். அதிலிருந்து வைனி ஒய்துஹா பிக் வதுரியத்ஹா மின ஷைத்தான் ரஜீம். இந்த பிரார்த்தனை 11 தடவை அந்த நம்ம தண்ணீரை ஊதுவது. ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து நம்ம அந்த 11 தடவை ஓதுவது. அந்த ஆயத்திலிருந்து வரக்கூடிய கடைசி வசனம், கடைசி வரி 11 தடவை ஓதி ஊதுவது. 2வது சூரத்து ஃபத்தஹ். நம்மெல்லாம் அறிவோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்
வல்லதீன மாஹு வஷுத்தா வல் குஃபாரு மா பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை 7 தடவை ஓதுவது, ஓதி தண்ணீர் ஊதுவது. அது மாதிரி சூரத்து கதிர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர் சூறாவை ஒரு 3 தடவை ஓதி மந்திரிப்பது. அதுக்கடுத்து அலம் நஷ்ரஹ் லக் சதரக் சூரா அது ஒரு 3 தடவை ஓதி தண்ணீரை மந்திரிப்பது. அது மாதிரி ஒரு அல்லாஹுடைய ஒரு இஸ்மு யா ஹாதி யா அல்லாஹ், யா ஹாதி யா அல்லாஹ், யா ஹாதி யா அல்லாஹ் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க. 101 தடவை ஓதி அந்த தண்ணியில் நம்ம சொன்னதெல்லாம் சூறாவெல்லாம் ஓதி அழகான முறை 21 நாள் நீங்கள் அந்த பாட்டில் ஓதி 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 நம்ம குடிக்கிற தண்ணியில் இல்லைன்னா சமையலில் ஊற்றி சால்னால ஊற்றி நம்ம அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் அழகான குடும்பமாக நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு வாரிசுகளாக சந்ததிகளாக நல்ல சொல்படி கேட்கக்கூடிய சாலிகான மக்களாக அவங்களுக்கு நல்ல செய்தான் பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, மலக்குமாருடைய துவா, நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல், குர்ஆன் ஓதக்கூடிய நல்ல ஒரு பக்குவம், தொழுவ வரக்கூடிய நல்ல ஒரு ஆர்வம் எல்லாம் கிடைத்துவிடும் என்று மகான்கள் குறிப்பிட்ட எழுதப்பட்ட இந்த ஒரு வசனங்கள், இந்த துவாக்கள். இன்ஷா அல்லாஹ் இதை எல்லோரும் நம்ம அந்த கடைபிடித்து அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வளர்த்துவது நம்ம இது கட்டாய கடமையாக இருக்கிறது. அவங்களுக்கு நல்ல மார்க்கல்வி கொடுப்பது, உலகக்கல்வி கொடுப்பது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தான் மிக நம்ம குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளே மிகப்பெரிய பரிசு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம எது கொடுக்கலையோ கொடுத்தோமோ அழகான மார்க்க கல்வி கொடுத்தே ஆக வேணும். மார்க்க கல்வி கொடுக்கறதுக்கு முடியல, உலகத்தினுடைய பலவிதமான ஓட்டங்கள் போகிறாங்க வர்றாங்க கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் இது நம்ம அவங்களை அப்படியே கண்ட்ரோல் கொண்டு வரணும். குழந்தைகள் நம்முடைய கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு இந்த மாதிரி முன்னோர்கள் ஓதி அவங்களுக்கான துவா செஞ்சு ஹலாலான உணவை வழங்கி அவங்க கட்டுப்பாடாக கொண்டு வந்து அழகான முறையில் அவங்கள மிகப்பெரிய இமாம்களை ஆக்குனாங்களே, மிகப்பெரிய சாலிகங்களாக ஆக்குனாங்களே. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மெல்லாம் ஆக்குவது கடமையாக இருக்குது. அது மூலிமா நமக்கு எல்லோரும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த சுவனத்திலே வல்லோனாக நம்ம அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.